ஹாய் ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம போன வருஷம் நம்ம யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்தே மோஸ்ட்லி நம்ம டே டு டே ட்ரேட் பண்ணதை வித் சென்சிபிள் வெரிஃபைடு பிஎன்எலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் அக்டோபரில் எனக்கு ஒரு சின்ன பிரேக் ஆனதுனால அதில் அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் நான் பேக் டு ட்ரேடிங் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ திரும்ப இந்த April 1 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து இதை நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம குரூப்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி இந்த April 1 நான் தொடர்ந்து நம்மளுடைய டே டு டேயில் நம்ம ட்ரேடு என்ன நடக்குது, அது ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படின்றத கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட்டாகவும் ஷார்ட்ஸாகவும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரில் டெய்லியுமே அப்டேட் பண்ணாலும் மந்த்லி ப்ராஃபிட் என்ன, இயர்லி ப்ராஃபிட் என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்கு நம்ம எந்த மாதிரி அப்டேட்டும் நம்ம கொடுத்ததில்லை. டெய்லியும் ப்ராஃபிட் லாஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஒரு ஸ்டெப்பை போயிட்டு ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரேடர்ஸுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய டிரான்ஸ்பரன்சிக்காகவும் சரி. ஸோ இப்போ என்னென்னா நம்ம என்ஷூர் யுவர் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி லெவலுக்கு இந்த அக்கௌண்ட்டை இந்த ட்ரேடிங்கை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம். ஸோ இந்த என்ஷூர் யுவர் செக்யூர் அப்படின்னா ஒன்லி ஃபார் ட்ரேடிங் மட்டும் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் பிஃபோர் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம். அது நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இல்லை எனி டைப் ஆஃப் மார்க்கெட்டில், அதாவது ஃபினான்ஸ் நீங்கள் ₹1 எடுத்துகிட்டு போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது ஸ்கேமா இல்லை ஒரிஜினலாக, அது கரெக்டான லீகலான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்றத எதுவாக இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு, இந்தியாவுக்கு உட்பட்டு, அது எந்த லெவல் அதோட ஒரிஜினல் தன்மை இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்டெப் போகிறதுனா நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் என்ஷூர் யுவர் செக்யூர், உங்களுடைய ஏர்னிங்ஸை செக்யூர் பண்ணிக்கோங்க எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது முக்கியம் கிடையாது, நீங்கள் சம்பாதிச்சதை காப்பாற்றுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ 10 பேர் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் அதில் 9 பேருமே ஸ்கேமர்ஸாக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்காக தான் அவங்களுடைய முயற்சியாக இருக்குது. அது நீங்கள் அதை தொடர்ந்து இப்போ ட்ரேடிங்கிலும் உங்களுக்கு தெரியாததில்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னாவே ஏகப்பட்ட பேர் கோர்ஸ் விற்கிறேன், கால்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணுறது ஈஸி, ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு மக்கள் புதுசாக வரவங்க உணர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோக்கம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபைடு பிஎன்எல்னு ஒன்று இருக்குது, வெறும் ஸ்க்ரீன்ஷாட்லாம் மட்டும் நம்பாதீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் நீங்கள் டே பை டே கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில் நெட் டு நெட் பார்த்தீங்கன்னா -4,738, அதாவது ₹4,738 இந்த மாதம் லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட கேபிட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 lakh இது. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 1%க்கு நம்ம மைனஸில் தான் இருக்கிறோம் முதல் மாதம் இந்த ஃபினான்ஷியல் இயரோட தொடக்கத்தில். ஸோ இந்த மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னாவே மொத்தமே ஜென்ரலாக ஒரு மாதத்தில் 22 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதமே 3 நாள் ஹாலிடே போனதுனால மொத்தம் 19 டேஸ் தான். அதுலேயும் ஸ்டார்டிங்கில் ஒன் டே ஐ திங்க் நாங்கள் பண்ணலை. மொத்தமே பார்த்தீங்கன்னா 18 டேஸ் தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். அதில் 12 டேஸ் க்ரீனு, 6 டேஸ் தான் ரெட்டு. இருந்தாலுமே அது பிரேக் ஈவனை கூட நாங்கள் மீட் அவுட் பண்ணலை. அதுக்கு காரணம் ஆக்சுவலி இந்த April 12 ஒரு ஓவர் நைட் பொசிஷன் வச்சுருந்தோம். அன்றைக்கி ஒரு 30,000 லாஸு. ஆக்சுவலி ட்ரம்ப் அந்த டேரிஃபை அப்படியே பேக் அடித்ததுனால ஒரு பெரிய கேப் அப் பண்ணதுனால இது ஆச்சு. ஸோ இதுதான் ஜென்ரலாக இது. ஈக்விட்டி இன்ட்ராடேயில் ஒரு 4,300 ப்ராஃபிட்டு. ஸோ நெஃப்ட் F&Oவில் 9,000 லாஸு. இது டோட்டல் அட்ஜஸ்டட் பார்த்தீங்க அப்படின்னா -4,738 தான் இந்த மாதத்தோட நெட் டு நெட் ப்ராஃபிட். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க்கை போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த மாதம். அடுத்த மாதம் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.